அரசு வெளியிட்ட தேர்வுக்களம் ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். படிக்கிற மாணவர்களாலும் சரி, வேலை தேடுற மாணவர்களும் சரி, கண்டிப்பா உங்களோட மொபைல்ல இருக்க வேண்டிய ஆப் தான் இந்த தேர்வுக்களம். சரிங்களா? இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு தேர்வுக்களம்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுல போயிட்டு தேர்வுக்களம் ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருங்க. மொத்தத்துல இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா 12 MB தான். இது எதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகுது அப்படிங்கறதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் அந்த ஆப்பை ஓபன் பண்ணோம்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி உங்களுக்கு வெல்கம், என்டர் யுவர் ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சைன் இன் வித் யுவர் கூகுள். நீங்க சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன இமெயில் ஐடியோ நீங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து நீங்க லாகின் பண்ற மாதிரி வரும். அதுக்கு அடுத்து என்ன ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னா உங்களோட பேரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் நம்பர் வந்துடும், இமெயில் ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பின் வெரிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பின் வெரிஃபிகேஷன் இந்த ரெண்டாவது ஸ்கிரீன் மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பின் செட் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க மொபைல்ல இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த பின்னை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க பின் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கு பாத்தீங்களா வெல்கம் மனோஜ்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். மேல வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எம்ஆர்பி நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஒன்னே ஒண்ணு மறந்துடாதீங்க, இந்த மொபைல்ல நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அலோ நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க மஸ்ட் எனேபிள் பண்ணிருங்க. ஏன்னா இந்த ஆப்ல உங்களுக்கு எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு தெரியற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி தான் டிஎன்பிசி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி அகரம் இருக்கிற எல்லாம் நம்மளோட ஒவ்வொன்றா இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கும் பாத்தீங்களா கேரியர் கைடன்ஸ். கேரியர் கைடன்ஸ்னா இது எதுக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்த பழைய ப்ரீவியஸ் பேப்பரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் சப்ஜெக்டை நீங்க படிக்கணும்னா அதுக்குள்ள போய் நீங்க படிச்சுக்கலாம். வீடியோ வைஸ் நீங்க பார்த்து நீங்க கத்துக்கினாலும் கத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படின்னா ப்ரீவியஸா என்ன நடந்துச்சு இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். இப்போ நீங்க டிஎன்பிசின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4வது ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி வரும். அதுல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஒன் டைம் பண்ற ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஈஸியாவே இதுல வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேல 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எக்ஸாம் டேட் என்ன, ஹால் டிக்கெட் நீங்க இதுல ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ரிசல்ட் எல்லாமே பாத்துக்கலாம். ஆனுவல் பிளானர், சிலபஸ் என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறதை நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். ஆனுவல் பிளானர்லாம் இதுக்கு அடுத்து அப்கமிங் என்னென்ன எக்ஸாம், இது போக நம்ம மத்திய அரசு நடத்துற எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம் நீங்க பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரியருக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா அதர் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சி, இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிறதோ, தெலுங்கானால இருக்கிறதோ, ஹைதராபாத்ல இருக்கிற அந்த மாதிரி எக்ஸாம் இங்க இருக்கிற சில பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருப்பாங்க. ஈவன் அவங்க வந்து நேட்டிவ் வந்து அங்க இருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சியை கிளிக் பண்ணி அவங்க வந்து இதுல அப்ளை பண்ணிக்கலாம். இதோட மெயின் யூஸ் என்னன்னா நீங்க எப்ப நீங்க கிளிக் பண்ணாலும் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்றது, நீங்க உங்களோட ரிசல்ட் பாக்குறது எல்லாமே ஆல் இன் ஒன். நீங்க வேலை தேடுற மாணவர்களுக்கும் படிச்சுட்டு மாணவர்களுக்கும் இந்த ஆப்பை நீங்க கண்டிப்பா உங்க மொபைல்ல நீங்க இன்ஸ்டா ஆப் இருக்கோ அல்லது ஃபேஸ்புக் ஆப் இருக்கோ என்னென்ன ஆப் இருக்கோ என்டர்டைன்மெண்ட் ஆப் இருக்கோ இல்லைங்களோ கண்டிப்பா இந்த ஆப்பை வச்சுக்கோங்க. நீங்க அது படிக்கிற மாணவர்கள் வந்து 10th இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுக்கப்புறம் 10th 11th 10th கூட நீங்க உங்களோட ஹையர் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 11th 12th காலேஜ் எஸ்பெஷலி நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே இந்த டைப் ரைட்டிங் எல்லாம் படிச்சிருங்க. அதாவது டைப் ரைட்டிங் வந்து தமிழ்ல லோயர் ஹையர், இங்கிலீஷ்ல லோயர் ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசில மத்த மாணவர்களை விட உங்களுக்கு ஒரு 20-25% 25 மதிப்பெண்கள் கம்மியா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த டைப் ரைட்டிங் போஸ்ட்டுக்குலாம் நீங்க போயிடலாம். ஸ்டெனோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்டெனோக்குலாம் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் வாசிங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்டான நியூஸை எழுதி வச்சுக்கோங்க. அந்த பழக்கத்தை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேர்ட் இயர் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கும். ஈவன் நீங்க பிரைவேட்ல கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு நீங்க போனீங்கன்னா இது நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலரா ஈவன் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில். பாய், டேக் கேர்.